ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தக் லைஃப் படத்தை நான் பார்த்துட்டேன். இந்த படம் எல்லாம் சொல்ற மாதிரி மோசமான படம் கிடையாதுங்க. கண்டிப்பா ஒரு தடவை போய் பார்க்கலாம். இந்த படம் சராசரி ரசிகர்களால ஏத்துக்கிட முடியல அப்படிங்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அதுல சில காரணங்களை நான் சொல்றேன். கமல் சிம்பு வர காட்சிகள் எல்லாமே நல்லா இருந்தும் கூட அந்த கெமிஸ்ட்ரி நல்ல ஒர்க் அவுட் ஆகியும் கூட ஏன் அதிகமான காட்சிகள் அவங்க ரெண்டு பேருக்கும் வைக்கலங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு. மற்றபடியா ஏஆரமான பிஜிஎம் நிறைய இடங்கள்ல நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தாலும் சில இடங்கள்ல வெரி ஹோப்லெஸ்ஸா ஸ்கோர் பண்ணிருக்காரு. அது ஏன்னு எல்லாருக்குமே புரியல. படத்துல நிறைய பேர் நல்லா நடிச்சிருந்தாங்க, இன்க்ளூடிங் ஜார்ஜ். ஆனாலும் கூட இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே சரியா ஒர்க் அவுட் ஆகாதனால அந்த நடிப்புலாம் மறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு படத்தோட ஸ்கிரீன் பிளேயும் ஸ்டோரியும் சூப்பரா இருந்துச்சுன்னா அந்த படத்துல என்னதான் சுமாரா நடிச்சிருந்தா கூட அந்த படம் சூப்பர் ஹிட்ல இருந்து பிளாக் பாஸ்டர் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்துல அந்த படத்துல ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே சரியில்லைன்னா அந்த படத்துல என்னதான் சூப்பரா நடிச்சிருந்தா கூட அதை ஏற்றுக்க மாட்டாங்க. அதுதான் இப்போ இந்த தக் லைஃப் படத்துல நடந்திருக்கு. ஒரு விமர்சகரா பெய்ட் ரிவ்யூ பண்றவங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன். அதிமேதாவிக்கும் அடிசருக்கும் அப்படிங்கறத தக் லைஃப் நிரூபிச்சிருக்கு. அதை நான் ஒத்துக்கிறேன். உனக்கு முன்னாடி இருக்க ஆடியன்ஸையோ உன்னை சுத்தி இருக்க ஆடியன்ஸையோ அவங்களோட பல்ஸை பார்த்து நீ ரிவ்யூ சொல்லாத, உனக்கு நேரம் இருக்க ஸ்கிரீனை பார்த்து நீ ரிவ்யூ சொல்லு அப்படிங்கறத நான் சொல்லிக்கிறேன். சோ கைஸ், நீங்க தக் லைஃப் எப்படி இருக்குன்னு தியேட்டர்ல போய் பார்த்து சொல்லுங்க. தேங்க்யூ கைஸ்.